செவ்வாயுடைய நட்சத்திரம்ல பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தருன்றதை நம்ம தெளிவாக பார்ப்போம். செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து மிருகசீரிட நட்சத்திரம், இன்னொன்று சித்திரை நட்சத்திரம், இன்னொன்று அவிட்ட நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் புரியும். எல்லாருமே அந்த ராசிகளில் குழப்பம் பண்ணிப்பீங்க. எனக்கு வந்து ரிஷபமா மிதனமான்னு தெரியல, எனக்கு வந்து கன்னியா துலாமான்னு தெரியல. ஏன்னா அந்த ரெண்டாவது பாதமும் மூணாவது பாதமும் சந்தியில் தான் இந்த ராசிகள் உடையுது. அடுத்தது பார்க்குறது வந்து மகரமா கும்பமா. சரி, ஒரு பக்கம் சுக்கிரன் புதன் புதன் ராசிகளில் மிருகசீரிடம், இன்னொரு பக்கம் மறுபடியும் புதன் சுக்கிரனுடைய ராசிகளில் சித்திரை, இன்னொரு பக்கம் சனியுடைய ராசிகளில் வரக்கூடிய அவிட்டம். இதெல்லாம் ஒரு புரிதலுக்காக நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போது இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். உங்களுடைய பிறப்பு, அதாவது ஜனனம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம். ஸோ நீங்கள் பிறக்கும் பொழுதே ஒரு 7 ஆண்டுகள் செவ்வாயுடைய தசையை நீங்கள் அனுபவிக்கணும். அதில் 7 ஆண்டுகள் எல்லோரும் அனுபவிக்கிறது இல்லை. ஏன்னா 2வது ராசியில் வந்துட்டிங்கன்னா, அதை உடையிற ராசியில் வரும்போது ஒரு வேளை 3 வருஷமாக இருக்கலாம், 4 வருஷமாக இருக்கலாம். நம்ம ஆவரேஜாக என்ன பண்ணலாம், ஒரு 4 இயர்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து ரிஷபத்தில் மிருகசீரிடமாக பிறந்தீங்கன்னா 4 வருஷமாவது இருக்கும். அதே மாதிரி கன்னியில் சித்திரையில் பிறந்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம 4 இயர்ஸ் அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய நட்சத்திரம் வந்து ஜனன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். மிருகசீரிடம், சித்திரை நட்சத்திரம், அதுக்கடுத்தது வந்து அவிட்ட நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்து 4 ஆண்டுகள் 4 வயது வரைக்கும் நீங்கள் செவ்வாய் திசையில் இருக்கீங்க. இப்போ குரு பயிற்சி நடக்குது. இது எப்படி தொடர்பு படுத்துறது நான் தெளிவாக டீட்டெயிலாக சொல்கிறேன். முழுசாக அந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரியும். 4 வயதுலேருந்து 18 வயது வரைக்கும் உங்களுக்கு வந்து ராகுவுடைய திசை நடக்கும். ஸோ 22 வயதில் ராகு திசையை முடிச்சிடுறீங்க. 20s நீங்கள் கரெக்டாக குரு திசையில் உள்ளே வரீங்க. செவ்வாயுடைய நட்சத்திரத்தை பிறக்கிறவங்களுக்கு 20 20s 22 ஆர் 20 ஆர் 23 ஆர் 24 அந்த ரேஞ்சில் கரெக்டாக குருதசையில் வந்துடுவீங்க. அப்போ குருதசை உங்களுக்கு இளமை காலத்தை கொண்டு வந்துடும். இந்த இளமையில் குருதசை வரும்பொழுது இந்த டிரான்சிட் வந்து ஃபேவராக இருக்கணும். ஃபேவராக இருக்குமா, எப்படி அதை புரிஞ்சிக்கிறது? ஏன்னா இப்போது ரிஷப ராசிக்கும் மிதன ராசிக்கும் எடுத்தாலும் சரி, கன்னி துலாம் எடுத்தாலும் சரி, மகரம் கும்பம் எடுத்தாலும் சரி, ஒரு ராசி கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. அதில் பர்டிகுலராக சொல்லணும்னா கன்னி ராசிக்கு குரு பலன் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பக்கத்தில் மகர ராசி குரு பலன் நல்லா இருக்குது. கும்பத்துக்கு சுமார், ரிஷபத்துக்கு சுமார், மிதனத்துக்கும் சுமார். மிதனத்துக்காவது சுப விரயங்கள், துலாத்துக்கு 8, அது பெருசாக கனெக்டே ஆகலை. அப்போது இப்போ அடிப்படையே எங்களுக்கு வந்து குரு பயிற்சி அவ்வளோ ஃபேவராக இல்லையே, எங்களுக்கு போய் எப்படி இதை வேலை செய்ய போகுதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அது அப்படி கிடையாது. ஒரு வேளை உங்கள் வயது இந்த 24லேருந்து இந்த குருதசை வந்து ஒரு 16 வருஷம், இந்த 24லேருந்து 40க்குள்ளே நீங்கள் வயது இருக்குது, அதில் குருதசை நடக்குது அப்படின்னா என்ன பலன் நடக்கும்? ஒருவேளை நீங்கள் 24க்குள்ளே இருக்கீங்க, அந்த பக்கம் 40க்கு மேலே இருக்கீங்கன்னா குருதசையே நடக்காது. அப்போ என்ன பலன் நடக்கும்ன்றதை இன்னொரு புரிதல் தரேன். குருதசை நடக்கிறவங்களுக்கு நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது 2-3 விஷயம் இருக்குது. நம்பர் 1, 6 லக்னங்களில் எந்த லக்னத்தை நீங்கள் சேர்ந்துருக்கீங்க. மொத்தம் 12 லக்னம் இருக்குது. அதில் மேஷ லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், விருச்சிக லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம், இந்த 6 லக்னங்களை சேர்ந்திருந்தால் குரு யோகக்காரகன். அப்போ நீங்கள் பிறந்த ராசி ரிஷபம் மிதனமாக இருக்கலாம், கன்னி துலாமாக இருக்கலாம், மகரம் கும்பமாக இருக்கலாம். நட்சத்திரங்களை நான் சொன்ன செவ்வாயுடைய நட்சத்திரங்களில் பிறந்திருந்து இந்த 6 லக்னங்களை சேர்ந்திருந்து குரு சுய ஜாதகத்தில் வலுப்பெற்றிருக்காரா, அதாவது 3, 6, 8, 12 இல்லாமல் குரு எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நீச்சம் அடையக்கூடாது. அதே மாதிரி ராகுக்கு இதோட சேராமல் இருந்தால் அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த குருவுடைய டிரான்சிட் குருதசை நடக்கிறவங்களுக்கு 80% எதிர்பார்ப்பை கொடுக்கும். எதிர்பார்ப்புனா அந்த ராசிக்கு என்ன பலன் கொடுக்கணுமோ அதை கொடுத்துரும்.